வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இணைய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, தமிழக மக்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கமும். அன்பு மக்களே, நாம் இன்று இந்த பதிவிலே காண இருப்பது நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலிலே எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்று பார்க்க போகிறோம். எந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரம் கிடைக்கும் என்று பார்க்க போகிறோம். எந்த கட்சி தலைவரின் ஜாதகம் பலமாக உள்ளது என்று பார்க்க போகிறோம். நாம் சென்ற பதிவிலே 15ஆம் தேதி 3/15/2026 நாள் 26ஆம் ஆண்டு 15ஆம் தேதி நமது தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிக்கை தேர்தல் நடைபெறுவதற்கான தேதியை அறிவித்தது. அன்றைய கணமே, அவர்கள் அறிவித்த கணமே இங்கு ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான அதிகாரம் பிறப்பிக்கப்பட்டது என்பதை மக்கள் அனைவரும் உணர்வீர்கள். அதை மையப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு வருவதாக பொருள் கொண்ட வேண்டும். நாம் அன்றைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான அறிக்கை தேர்தல் ஆணையத்தால் அறிக்கை வெளியான பொழுது அன்றைய நேரத்தை கணக்கிட்டு மாலை 15/3/2026 அன்று மாலை 4:23 அந்த தேர்தல் ஆணையம் தமிழகத்திலே நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் தேதியை அறிவித்தது. அந்த தேதி நேரத்தை நம்ம கோச்சார அடிப்படையில் ராசி கட்டங்கள் வரைந்து அந்த நேரத்திற்கு லக்னத்தை ஆட்சி செய்பவராகவும் 6ஆம் இடத்தை எதிர்கட்சியாகவும் 3ஆம் இடத்தை புதிய கட்சிகளாகவும் நம்ம பாவித்து அன்றைக்கு ஆராய்ச்சி செய்து நம்ம பலன் வழங்கியிருந்தோம். அந்த பலனிலே நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல், அதாவது பஞ்சபூதங்கள் நமக்கு சொல்லிய தகவல் என்னவென்றால், ராசி அதிபதி லக்னாதிபதியும், அதாவது லக்ன அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது லக்னாதிபதி இங்கு மறைந்து விட்டார். முதல்ல உடல் உயிர் முக்கியம், பிறகுதான் எல்லாமே. இப்போ 8ஆம் இடத்து அதிபதி ராசி அதிபதியும், அதாவது லக்ன அதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து விட்டார். இப்போ பதவி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னமாக வருகிற அந்த சிம்ம லக்னத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்திலே மீனத்திலே மறைகிறார். அப்போது இங்கே ஆட்சி மாற்றம் உறுதியாக நமக்கு தென்படுகிறது. ஏன்னா ஆட்சியாளர் இங்கே 8ஆம் இடத்திலே மறைந்து விட்டார். 8ஆம் இடத்திலே மறைந்தால் அது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆக 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்து அதிபதி கோச்சார நிலையில் ராசிக்கு லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே நின்று 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டும் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டும் அதேபோல் பாவகம், அதாவது மக்கள் ஸ்தானத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறது. இதுதான் அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு மக்கள் மத்தியிலே நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் என்று நம்ம சொல்லலாம். நல்ல பெயர் புகழ் இருக்கிறது, மதிப்பு மரியாதைகள் இருக்கிறது என்று அன்றைய கோச்சார அடிப்படையில் ராசி அதிபதி, அதாவது லக்ன அதிபதி மறைந்து விட்டார். பூர்வ புண்ணியாதிபதி தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனகால ஜாதகத்தில்
அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே அதாவது ஆட்சி செய்யக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஐயாவின் ஜாதகத்திலே பாக்கியஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அமர்ந்து ராசியையே பார்த்து கொண்டிருப்பார். இதுதான் வந்துட்டு ஒரு விசேஷம் பொருந்திய ஜாதகம். அப்போது இந்த அன்றைய அவருடைய ஜனகால ஜாதகம் என்பது வேறோ, தற்போது அன்றைய தினம் 15ஆம் தேதி அன்று அறிவித்த தேர்தல் ஆணையம் அறிவித்த அறிக்கையை வைத்து அந்த நேரத்திற்கு எந்த லக்னமாக உதயமாகிறோ அந்த லக்னம் ஆட்சியாளராகவும் எதிர்கட்சியை 6ஆம் இடத்த அதிபதியாகவும் அதேபோல் 3ஆம் இடத்தை புதியவர்களாகவும் புதிய கட்சி நடத்தக்கூடியவர்கள் 4ஆம் நிலையிலே 3ஆம் நிலை 4ஆம் நிலையிலே உள்ளவர்களை குறிக்கக்கூடிய பாவகங்களாக நம்ம கணக்கில் எடுத்து அந்த அப்போது லக்னாதிபதி மறைந்து விட்டார். அப்போது இங்கே என்னதான் வந்துட்டு பெரிய சாதனைகள் ஆட்சியருடைய ஆளுங்கட்சி தன்னுடைய ஆளுமை காலங்களிலே என்னதான் பெரிய ஒரு சாதனைகள் அவர்கள் மார்த்தட்டி சொல்லி கொண்டாலும் கூட சில மதிக்கத்தக்க திட்டங்களை வழங்கியிருந்தாலும் கூட அந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே காணாமல் போகிறது. அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது தான் இந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்திலே மறைவதற்குண்டான காரணம். அப்போது இங்கே லக்னாதிபதி பலம் இல்லை, ஆனால் அவருக்குண்டான மதிப்பு மரியாதைகள் அவருக்குண்டான அந்த பதவி பூர்வங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். அப்போது அதுக்கு அடுத்தது நம்ம 6ஆம் இடத்து அதிபதி எதிர்கட்சியாக 6ஆம் இடத்தை பார்க்கிறோம். இந்த 6ஆம் இடத்து அதிபதியான மகர ராசி வருகிறது. மகர ராசிக்கு அதிபதியானவர் சனி பகவான். அந்த சனி பகவான் தன்னிலைக்கு 3லே, அதாவது அவரும் அவருடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். அவருடைய இந்த சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது மகர ராசி அன்பர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. அப்போது நட்பு வீட்டிலே இருக்கார். அப்போது எதிர்கட்சி கொஞ்சம் பலமாக இருக்கிறது. அதே தருவாயில் மகர ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி ஆனவர் சுக்கிர பகவான் அந்த சமயத்திலே உச்ச நிலையிலே இருக்கிறார். பதவியை குறிக்கக்கூடிய கிரகம் யார் என்று கேட்டால் சுக்கிர பகவான். அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதியாகவும் சுக்கிர பகவானே வருகிறார். ஓகேங்களா? இந்த 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது மகர ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருப்பதும், மகர ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலும் இருப்பது ஒரு தனித்த புதனாக இருப்பது ஒரு சிறப்பான நிலை. அப்போது இந்த எதிர்கட்சியும் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் சொல்ல முடியாது, இந்த ஆளுங்கட்சியை விட ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கிறது நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இந்த 4 முனை போட்டியை வச்சு நம்ம போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம். போன வருஷமே நான் என்னுடைய பதிவில் போட்டிருந்தேன். என்னுடைய பதிவில் சன் ஜோதிடம் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். போன ஆண்டே நான் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே 4 முனை போட்டி ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே தற்போது நடந்து கொண்டு இருக்குது. அப்போது 3வது இடத்தில் இருப்பது நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு பதவியை பிடிப்பாங்களா, பதவியை பிடிக்க மாட்டாங்களா என்று பார்க்கும்போது இங்கே நாம் தமிழர் கட்சியும் பலமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் இங்கே பலமாக இருக்கிறது. 4ஆம் நிலையாக இங்கே தாவேகா புதியதாக கட்சியை தொடங்கி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியாக இந்த கட்சியை நம்ம எடுத்திருக்கோம். அந்த காலகட்டத்துக்கு அன்றைய நிலைக்கு, அதாவது 15/3/2026 ஆண்டு 15ஆம் தேதி 3ஆம் மாதம் மார்ச் மாதம் தேர்தல் ஆணையம் தமிழகம் உள்பட தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்காளம், கேரளா, இன்னும் அசாம் நினைக்கிறேன், ஏதோ அசாம் இல்லை வேறு ஏதோ அந்த மொத்தம் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையின் போது தமிழகத்தை நம்ம தமிழகத்தை மட்டும் ஆய்வு பண்ணோம். அந்த ஆய்வு பண்ணும்போது இவர்கள், அதாவது லக்ன அதிபதி பலம் இழந்திருக்கிறார். ஆனால் லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி அங்கே
பலமாக இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ 9ஆம் இடத்தாதிபதி பலமாக, லக்னாதிபதி பலம் இல்லை, ஆனால் 5ஆம் இடத்தாதிபதியும் அதேபோல், ஆனால் லக்னாதிபதி 5ஆம் இடத்தாதிபதி பலம் இருந்தாலும் பகை வீட்டிலே இருக்கிறார், பலம் குன்றி தான் இருக்கிறார். அவர் 5ஆம் இடத்தாதிபதி பலம் குன்றி தான் இருக்கிறார். 9ஆம் இடத்தாதிபதி செவ்வாய் பகவான் அவர் 8ஆம் இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆக இந்த ஆளும் கட்சிக்கு ஓரளவுக்கு நன்றாக ஒரு ஆளுமை திறன், நல்ல அவர்களுடைய பெயர் புகழ்கள், அவர் செய்த சாதனைகளை மக்களிடையே எடுத்து சொல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ராசிக்கு, அதாவது ஆட்சியாளர்களுக்கு சில நண்பர்களிடம் அவப்பெயர் ஏற்பட்டாலும் சில நண்பர்களிடம் நல்ல பெயர் இருக்கும் என்பதை நம்ம அன்றைக்கு வந்த கோச்சார நிலையிலே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது அதேபோல் 3ஆம் இடத்து அதிபதியாக புதியவர்களாக நம்ம சீமானையும் திரு சீமானையும் திரு விஜய் அவர்களையும் எடுத்துக்கொண்டோம். அந்த இருவரையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த 3ஆம் இடம் என்பது சிம்மத்துக்கு 3ஆம் இடம் என்பது துலாம் ராசி. அந்த துலாம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே சிறப்பாக இருக்கிறார். அந்த சுக்கிரன் பகவான் 6ஆம் இடத்திலே சிறப்பாக இருந்தால் அந்த ராசி அதிபதியானவர் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கிறார், 6ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். அதே போல் 5ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த இருவருக்குமே 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல, அதாவது ஒரு ஜாதக அடிப்படையில் 3, 6, 10, 11ஆம் இடங்களிலே 3, 6, 10, 11ஆம் இடங்களிலே பாவகிரகங்கள் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் பாவகிரகங்களாக நம்ம கருதினால சனி பகவானை பாவகிரகமாக கருத 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்றாலும் கூட ஆனால் இந்த மகர ராசிக்கு, இந்த துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி ஆவார். பட்ட பதவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைகிறார் என்பதை நம்ம சூரியனோடு சேர்ந்து, அதாவது பாதகாதிபதியுடன் சேர்ந்து 6ஆம் இடத்திலே மறைகிறார். இது விசேஷம் இல்லாத ஒரு இந்த புதிய கட்சிகள், அதாவது சீமானுடைய கட்சிக்கும் புதிதாக தொடங்கியுள்ள திரு விஜய் அவர்களின் கட்சிக்கும் அவருடைய பலம், அவருடைய தோற்றம் என்பது பலம், அவருடைய நடிப்பு, அவருடைய பேச்சாற்றல் எல்லாமே கம்பீரமாக இருக்கும். ஆனால் வெற்றியை தருமை என்று கேட்டால் வெற்றியை தராது. அப்போது 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே. இப்போ 9ஆம் இடத்து அதிபதியாக நம்ம எடுத்தோம்னா புதன் பகவான் 5ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த மகர ராசிக்கும், அதாவது சிம்ம ராசிக்கும் துலாம் ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதிகள் பலமாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு 70 அனைத்து கட்சிகளுக்குமே சம பலத்தோடு இருக்கிறார்கள். சம யூகத்தோடும் சம பலத்தோடும் இருக்கிறார்கள். இந்த 4 கட்சிகளுமே சம பலத்தோடு, தங்களுடைய விவேகத்தோடு, நல்ல ஆற்றலோடு இருக்கக்கூடிய நம்ம அந்த காலகட்டத்தில் உள்ள கிரக நிலைகள் சொல்கிறது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆற்றலோடும் தன்னுடைய புதிய யூகத்தில் புதிய ஆற்றலோடும் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திமுக அதுவும் தன்னுடைய யூகத்தை செம்மைப்படுத்தி தன்னுடைய திட்டங்களை தீட்டி அதுவும் ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு 60-70 விழுக்காடும் சீரம் சிறப்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் மாற்று 3வது அணி 4வது அணி ராசி அன்பர்களும் நல்லா பலமாகவே இருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தை வச்சு நம்ம பார்க்குறப்போ யாருக்கும் 5ஆம் இடத்து அதிபதி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் அன்றைய காலகட்ட கோச்சார நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறார். ஓகேங்களா? உச்ச நிலையில் இருப்பது ஒரு சிறப்பான நிலை. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி உச்சமாகிறேன்னா இவங்க ஆட்சியில், அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் அதில் அதாவது தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். அதில் முன்னிலை வகிக்கக்கூடிய இடத்துல இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கும். ஓகேங்களா? அந்த தொங்கு சட்டமன்றம் இடம். அப்போ சமநிலையில் இவரோட மகர சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் அவர் 11ஆம் இடத்திலே பகை பெற்று இருக்கிறார். பகை பெற்று இருந்தாலும் அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அவரே 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கும் தன்னுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது என்பதனால் இவர்களும் தங்களுடைய மதிப்பு மரியாதைகளை, மக்களிடம் இருக்கும் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ளக்கூடிய
விஷயங்கள் இங்கே இருக்கிறது. அப்போது சமநிலையில், அதாவது ஆளுங்கட்சியும் அதேபோல் எதிர்க்கட்சியும் இந்த தேர்தலிலே பலமாக உள்ளது. அதுக்கு யூக்கலாக அதுக்கு அதுக்கு யூக்கலாக புதிய கட்சிகளான, அதாவது புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும், முன்னாடி வந்து நம்ம சீமான் வந்து தொடங்கிய நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அதுவும் நல்ல பலமாக இருக்கிறது. அப்போ 3ஆம் இடமும் பலமாக இருக்கிறது, ராசியும் நன்றாக இருக்கிறது, 6ஆம் இடமும் நன்றாக இருக்குது. இப்போ இந்த 3மே 4 முனை போட்டி நடந்தாலும் அந்த 4வருமே வந்துட்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமபலத்தில் இருக்காங்க. அப்போ சமபலத்தில் இருக்கும்போது ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சரிநிகராக 90 டிகிரியில், அதாவது 90 டிகிரியில் சமபலத்தோடு இருக்காங்க. அதை வந்துட்டு சமப்படுத்தல, அதை வந்து குறைப்பதில், ஏற்றம் இறக்கம் தருவதில் இந்த மற்ற இரு கட்சிகளும் இருக்கின்றன. அப்போது 4 கட்சிகளும் இங்கே பலமாக இருக்கிறது. ஆகையினாலே யாருக்கும் இந்த தேர்தலிலே தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதை நம்ம வந்து சென்ற பதிவில் சொல்லியிருந்தேன். இதை உறுதிப்படுத்தி மீண்டும் இதை பதிவு செய்து தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். யாரோ வந்து அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்து அல்லது புதியவர்கள் ஆதரவு அளிப்பதன் மூலம் அல்லது பிற கட்சியிலிருந்து ஆதரவு அளிப்பது மூலம் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி மலரும் என்பது தான் நமக்கு அன்னைக்கு வந்த தகவல். இப்போது அடுத்த பதிவிலே நாம் காண இருப்பது ஒவ்வொரு கட்சி தலைவரின் ஜாதகத்தை வைத்து அன்றைக்கு வந்த நிகழ்வு வேறு, அதுக்கப்புறம் அந்த தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டாலும் கூட அதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதில் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். ஆக மொத்தம் இன்று நம்ம தமிழகத்திலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் தான் ஏற்படும். இப்போது கூட்டணி ஆட்சியே இந்த 2026இல் தமிழகத்தில் மலரும் என்பது தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.